இனி வந்து பொறியியல் படிப்புகளையும் சட்ட படிப்புகளையும் மருத்துவ படிப்புகளையும் தமிழ்லயே வந்து பயிற்றுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்தது பாருங்க கோபம். அப்பதான் ஒரு கட்டுரை எழுதுறாரு, தாய்ப்பால் பைத்தியம் அப்படின்னு. தாய்ப்பால்னு எதை சொல்றாருன்னா தமிழ் மொழியை சொல்றாரு. தமிழ் மொழியை தமிழ்னு பேசுங்கிறாங்க. தமிழ்ல என்ன இருக்குது, என்ன சத்து இருக்குது தாய்ப்பால்ல? தாய்ப்பால்னு சொன்ன உடனே எல்லாரும் ஏமாந்துருவாங்களா? பொறியியலையும் மருத்துவத்தையும் சட்டத்தையும் தமிழ்ல சொல்லி கொடுக்க போறியா? அப்படி சொன்னா அந்த பாடமும் கெட்டு, பாடத்தோட பொருளும் கெட்டு, தமிழ் மொழியும் கெட்டு போயிடுமே. இப்ப இருக்கிற இங்கிலீஷ்ல சொல்லி கொடுத்தா உனக்கு என்ன குறைஞ்சு போகுது? பாப்பான பாரு, அவன் இங்கிலீஷ் படிச்சு முன்னேறான்ல, அவனை மாதிரி நீயும் இங்கிலீஷ்ல படி, இந்த தமிழ் சனியனை விட்டு ஒழி அப்படிங்கிறார். இவருக்கு தமிழ் பாடத்திட்டம் வச்சாலும் அந்த பாப்பானு உட்பட இதைதான் படிச்சாகணும்ன்றது தெரியல. இதுல இன்னொரு வேடிக்கை என்ன அப்படின்னா, இவருடைய கோரிக்கை என்ன? தமிழ்ல அறிவியல் கருத்துக்கள் இல்ல, அதனால காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாருன்னு இந்த கூட்டம் சொல்லுது. இப்போ ஒரு மொழியா அறிவியல் மொழியா மாத்தணும், என்ன செய்யணும்? அந்த மொழியில அறிவியல் கருத்துக்களை கொண்டு வரணும். பொறியியலையும் மருத்துவத்தையும் அந்த மருத்துவ அறிவியலையும் தமிழ்ல சொல்லி கொடுக்கணும். அப்பதான் அந்த மொழி வந்து அறிவியல் மொழியா மாறும். இப்படிதான் ஆங்கிலம் வந்து அறிவியல் மொழியா மாறுச்சு. ஒரு காலத்துல ஆங்கிலமும் இதே போன்று காட்டுமிராண்டி மொழியாக இருந்ததுதான். பைபிளை வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொன்ன போது போப் வந்து எதிர்த்தாரு. யோ, அந்த மொழிக்கு அந்த தகுதியே கிடையாது, நீ ஏன் பைபிளை வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கிற அப்படின்னு சொல்லி எதிர்த்தாங்க. ஆனா பல பேருடைய எதிர்ப்புகளையும் மீறித்தான் பைபிள் வந்து முதல் முறையாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. அதற்கான கலை சொற்களையும் கிரேக்க மொழியில இருந்தும் லத்தீன் மொழியில இருந்தும் எடுத்து உருவாக்கிக்கிட்டாங்க. அப்புறம் ரெனைசன்ஸ் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐரோப்பிய கண்டத்துல ஒரு புத்துருவாக்க காலம் உருவாச்சு. அந்த காலகட்டத்தில் உருவான அறிவியல் கருத்துக்களை ஆங்கில மொழியிலேயே எழுதினாங்க. இத்தனைக்கும் இவங்க மிகப்பெரிய அறிவியல் அறிஞர்னு சொல்றாங்க இல்லையா, ஐசக் நியூட்டன், அவர் தன்னுடைய பிரின்சிபியா மேத்தமேட்டிக்கா அப்படிங்கிற புத்தகத்தை லத்தீன் மொழியில் தான் எழுதியிருப்பார். அவருடைய தாய்மொழியான ஆங்கிலத்தில் எழுதியிருக்க மாட்டார். இவர் சொல்ற மாதிரி ஆங்கிலம் அறிவியல் மொழி அந்த காலகட்டத்தெல்லாம் அப்படி இல்லவே இல்லை. கொஞ்சம் மறுப்பு, இதெல்லாம் வந்து நிறைய நூல்கள் மறுப்பு வந்துருச்சு. நம்ம அப்டேட்ல இருக்கணும். அதுல என்னன்னா கோயில் கலைகள் இருக்குது. அந்த கட்டடக்கலை வந்து பெரிய பொறியியல் இன்ன வரைக்கும் உலகத்துல அதை சாதிக்க முடியும். கண்டிப்பா அதை தாண்டி இன்னைக்கு நிக்குது. உலக அதிசயங்கள்ல வந்தாங்க எல்லா கோயில்களும் இன்னைக்கு நிக்குது. அது இல்லாம வேளாண் விவசாயத்திலேயே வந்துட்டு அறிவியல் நுட்பங்கள் அதுல இருந்திருக்குது. சூரிய வெளிச்சத்தை பார்த்து நேரம் சொல்லக்கூடிய காலம் சொல்லக்கூடிய இருக்கு. வீசுற காத்து உடம்பு மேல படும்போது இது எந்த திசை காத்து, இது என்னென்னலாம் பண்ணுது, எப்படிப்பட்டது, விவசாயத்துக்கு மழை கொண்டு வருமா கொண்டு வராதுன்றது உட்பட அவ்வளவு நுணுக்கங்கள் அறிவியல வச்சிருக்கிறான்றத இன்னும் நம்ம பேசவே இல்லை. அதெல்லாம் இவங்களுக்கு தெரியலன்ற. ஐரோப்பிய கண்டத்துல அறிவியல் வளர வளர ஆங்கில மொழியும் அறிவியல் மொழியாக மாறியது. தொழில் புரட்சி காலத்துல அது ஒரு அறிவுபூர்வமான மொழியா மாறுச்சு. அதே தானே இங்கேயும் நடக்கணும்.